அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஆரா கோல்டு அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் கோல்டு சேவிங் அப்ளிகேஷனை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த ஆப்பை பத்தின ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோல ஜிஎஸ்டி பத்தின ஒரு சில மிஸ்இன்ஃபர்மேஷனை நான் சொன்னதுனால அதை ரிமூவ் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை இப்போ நான் அப்லோட் பண்றேன். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இந்த ஆரா டிஜிட்டல் கோல்டு சேவிங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு டீ குடிக்கிற காசில் கூட கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, உங்ககிட்ட 10 ரூபா இருந்தால் கூட கோல்டில் உங்களால் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். சரி, டீ குடிக்கிற காசு தானே, நம்மளும் இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு நம்மளோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. அது எல்லாத்தையுமே என்டர் பண்ணி ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளால கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண போகும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற டைமில் கோல்டோட ப்ரைஸ் லைவாக என்ன இருக்கோ அந்த ப்ரைஸ்க்கே உங்களால் கோல்டை வாங்கிக்க முடியும். இப்போ நீங்கள் நகைக்கடை இல்லை மற்ற வெப்சைட்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க மோஸ்ட்டாக கோல்டோட ப்ரைஸை ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க கோல்டோட ப்ரைஸ் சேஞ்ச் ஆக அதை ரியல் டைமாக நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால நீங்கள் வாங்கக்கூடிய டைமில் கோல்டோட ப்ரைஸ் என்னவா இருக்கோ அந்த ப்ரைஸ்க்கு உங்களால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை யூஸ் பண்ணி டெய்லியோ வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை உங்களுக்கு தோணும் போதெல்லாம் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான மேனுவல் ஆப்ஷனும் இருக்குது. அப்படி இல்லை, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுக்கான ஒரு ஆட்டோபே ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டோபே ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறது மூலமாக டெய்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை உங்களோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்து அதை ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரும். இந்த அமௌண்ட்டை நீங்கள் மினிமம் 50 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் செட் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா தெரியப்படுத்தாதுங்க, ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணுங்கள். ஆமாங்க, ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ இந்த ஆப்பை பற்றி சொல்லி அவங்கள இந்த ஆப்பில் உங்களோட ரெஃபரல் கோட் மூலமாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வச்சிங்க அப்படின்னா, அப்படி உங்கள் மூலமாக இந்த ஆப்பில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க மினிமம் 500 ரூபாய்க்காச்சும் டிரான்சாக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் 30 ரூபாய் மதிப்புள்ள கோல்டை இந்த ஆப்பில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சரி, டீ குடிக்கிற காசு தானே, நம்மளும் ஒரு 10 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஆப்பில் ஒரு 10 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணேன். என்னதான் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 10 ரூபாயாக இருந்தாலும் அதுக்கான இன்வாய்ஸை இவங்க ப்ராப்பராக அனுப்பிட்டாங்க. அந்த இன்வாய்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது 3% ஜிஎஸ்டின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் பிடிச்சிருக்காங்க. அது போக மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டான 9.71 ருபீஸ்க்கான கோல்டை என்னோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் என்னோட அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே 9.07 ருபீஸ் தான் காமிச்சிது. கிட்டத்தட்ட 64 பைசா டிஃப்ரென்ஸ். ஒருவேளை கோல்டோட ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கலாம், அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் காமிக்குதுன்னு சொல்லிட்டு நானும் கோல்டோட ப்ரைஸை செக் பண்ணி பார்க்கும்போது நான் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ப்ரைஸில் இருந்துச்சோ அதே ப்ரைஸ் தான் இப்போவும் காமிக்குது. ஆனாலும் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் எதனால வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. சப்போஸ் ஆரோ கோல்டோட டீம்ல இருந்து யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த டிஃபரன்ஸ் எதனால வந்துச்சு அப்படிங்கிறத. பழைய வீடியோல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதுக்கு ஆரா கோல்டோட டீம்ல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கோல்டோட விலையை 8000 ரூபான்னு வச்சுக்கோங்க, அதுல நீங்க வாங்கியிருக்கக்கூடிய கோல்டோட வேல்யூ 10 ரூபாய். இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் படி கோல்டோட வேல்யூவை 4 டெசிமல் வரைக்கும் தான் மெயின்டைன் பண்ண முடியும். மெஜாரிட்டியான இடத்துல வெறும் 2 டெசிமல் தான் மெயின்டைன் பண்றாங்க. நாங்க 4 டெசிமல் வரைக்குமே மெயின்டைன் பண்றோம். அப்படி மெயின்டைன் பண்ணும்போது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு கோல்டு வாங்கும்போது அக்யூரசி அடி வாங்கும். அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் இன்னுமே கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனை எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை இன்னுமே சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட சொல்கிறதுக்கும் 1 லிட்டர் பெட்ரோல் போட சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. 1 லிட்டரில் நீங்கள் வாங்கும்போது எந்தவித லாஸுமே இருக்காது. ஆனால் அதுவே நீங்கள் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கும்போது பைசா கணக்கில் சின்னதாக ஒரு லாஸ் இருக்கும். அதே தான் இங்கேயும் நீங்கள் 100 ரூபாய்க்கு கோல்டு வாங்கும்போது பைசா கணக்கில் ஒரு சின்னதாக லாஸ் இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் பை இன் கிராம்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கிராம் கணக்கில் கோல்டு வாங்கும்போது உங்களுக்கு எந்தவித லாஸுமே இல்லாமல் எக்ஸாக்டான அமௌண்ட்டுக்கு உங்களால் கோல்டு வாங்கிக்க முடியும். கோல்டு வாங்குற ஆப்ஷனை பற்றி பார்த்தாச்சு. கோல்டை சேல் பண்ணுற ஆப்ஷனையும் செக் பண்ணி பார்த்துலான்னு சொல்லிட்டு கோல்டை சேல் பண்ண ட்ரை பண்ணும்போது மினிமம் 100 ரூபாய்க்கான கோல்டாச்சும் உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் தான் அதை உங்களால் வித்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இந்த கோல்டை சேல் பண்ணுற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்ககிட்ட இருக்கக்கூடிய கோல்டை சேல் பண்ணி அதை கேஷாகவும் வித்ரா பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபிசிக்கல் கோல்டாக ரெடீம் பண்ணுறதுக்கான ஆப்ஷனையும் இவங்க கொடுத்துருக்காங்க. செல்லிங் ஆப்ஷனில் போய் பார்க்கும்போது நான் வாங்கும்போது ஒரு கிராமோட ப்ரைஸ் என்னவா இருந்துச்சோ அதை விட 150 ரூபா பக்கம் கம்மியான ப்ரைஸுக்கு தான் என்னால் ஒரு கிராமை சேல் பண்ண முடியும். இந்த டிஃப்ரென்ஸ் எதனால அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கும்போது இதை இவங்க ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஸ்ப்ரெட் அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதை வாங்குற விலைக்கும் விற்கிற விலைக்கும் கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் நிறைய புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்தோட ஓனர்ஸ் அந்த புளியை கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு புளியை வாங்கக்கூடிய வியாபாரிகிட்ட விற்கும்போது அந்த புளி வியாபாரி அந்த புளியை வாங்கக்கூடிய விலைக்கும் அதே புளி வியாபாரிகிட்ட புளிய மரம் இல்லாத யாராச்சும் ஒருத்தர் போயிட்டு 1 கிலோ புளி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு விற்கக்கூடிய விலைக்கும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பொருளையும் வாங்குற விலைக்கே விற்றோம் அப்படின்னா அதில் எந்த லாபமும் கிடைக்காது. அப்படிங்கிறதுனால அவங்க கண்டிப்பாக விலையை ஏற்றி தான் விற்பாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுறதா எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ப்ரெட்டை இன்னும் ஒரு சில காரணங்களும் அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்ப்ரெட்டை மற்ற டிஜிட்டல் கோல்டு சேவிங் அப்ளிகேஷன் கூடயும் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைனா ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர் போயிட்டு அங்கே கோல்டை விற்கிற விலைக்கும் வாங்குற விலைக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக ரெடீம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 1 கிராம்லேருந்து 10 கிராம் வரைக்குமான 24 கேரட் கோல்டு காயினாக உங்களால் ரெடீம் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் ரெடீம் பண்ணும்போது நீங்கள் ரெடீம் பண்ணக்கூடிய கோல்டோட வேல்யூக்கான அமௌண்ட் உங்களோட வால்ட்லேயே இருந்துச்சு அப்படின்னா ரெடீம் ஃப்ரம் வால்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி ரெடீம் பண்ணுங்க. அப்படி ரெடீம் பண்ணீங்க அப்படின்னா எந்தவித ஜிஎஸ்டியும் இவங்க டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணாமல் ரெடீம் பண்ணீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து தான் டைரெக்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எடுக்கும்போது 3% கவர்மெண்ட் ஜிஎஸ்டின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 1 கிராம் கோல்டை ஆல்ரெடி உங்களோட வேல்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போதே ஜிஎஸ்டியாக 3% சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த இன்வெஸ்ட் பண்ண கோல்டை ஃபிசிக்கலாக ரெடீம் பண்ண ட்ரை பண்ணும்போது 1 கிராம் கோல்டை நீங்கள் ரெடீம் பண்ணுறதுக்கு எந்தவித ஜிஎஸ்டியும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி 1 கிராம் கோல்டுக்கான ஜிஎஸ்டியை பே பண்ணி தான் வாங்கியிருக்கீங்க. ஆனால் அதுவே உங்களோட வால்ட்டில் 1 கிராம் கோல்டு தான் இருக்குது. ஆனால் அதை நான் ரெடீம் பண்ணும்போது 2 கிராம் கோல்டு காயினாக ரெடீம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அப்படி ரெடீம் பண்ணும்போது 1 கிராம் கோல்டை உங்களோட வால்ட்ல இருந்து லெஸ் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய 1 கிராம்க்கான அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மட்டும் தான் இவங்க ஜிஎஸ்டியை சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக ரெடீம் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா டெலிவரி சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு கிராமுக்கு 300 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. கோல்டோட வெயிட் இன்க்ரீஸ் ஆக இந்த டெலிவரி சார்ஜஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குப்பா டெலிவரிக்கு 300 ரூபாய் சார்ஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த டெலிவரி சார்ஜஸ் கூடவே இன்சூரன்ஸ் அமௌண்ட்டே ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது உங்களோட கோல்டை எங்களோட வாட்லேருந்து எடுத்து உங்களோட வீடுக்கு கொண்டு வர்ற வழியில் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்னால அதை டெலிவரி பண்ண முடியாமல் போகுது, இல்லை அப்படின்னா அது டேமேஜாக வருது அப்படின்னா அப்போ உங்ககிட்ட இருந்து எந்த அமௌண்ட்டை வாங்காமல் புது காயினை ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டாக வாங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஆப்பில் இருந்து ஃபிசிக்கல் கோல்டை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேக்கேஜை ஓப்பன் பண்ணும்போது அன்பாக்சிங் வீடியோ எடுத்துருங்க. ஏன்னா ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிளைம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த அன்பாக்சிங் வீடியோ இல்லை அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் கோல்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறீங்க. இப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சேல் பண்ணி அதை கேஷாக வித்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்கும் போதே 3% ஜிஎஸ்டின்னு சொல்லி கவர்மெண்ட் பிடிச்சிட்டு போயிடும். அது போக வாங்குற விலைக்கும் விற்கிற விலைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் ரீசெண்ட் டேஸில் கோல்டோட ப்ரைஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு வர்றதுனால நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் கூட சீக்கிரமாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிடலாம். ஆனால் எப்போவுமே இது இப்படியே இருக்காது. அதனால இதை ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். அப்படிலாம் இல்லாமல் இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் நான் அதை ஒரு ஜொல்லாக தான் மாற்றிக்க போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நகை சீட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் நகை சீட்டில் நீங்கள் 10 ரூபாய் 20 ரூபா 30 ரூபாய்க்குலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி சின்னதாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு கோல்டு காயினாக கன்வெர்ட் பண்ணி அந்த கோல்டு காயின் மூலமாக கூட உங்களால் ஜொல்லாக வாங்கிக்க முடியும். இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். நானுமே இந்த ஆப்பில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோல்டோட ப்ரைஸை ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் செக் பண்ணி பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லையும் செக் பண்ணேன். அப்படி ஆன்லைன் ஸ்டோர்ஸில் செக் பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணக்கூடிய சைட்டில் கோல்டை வாங்க முடியுமா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா எங்கே கோல்டை வாங்க முடியுதோ அந்த சைட்டில் நீங்கள் கோல்டோட ப்ரைஸை செக் பண்ணுறது தான் சரியானது. கோல்டோட ப்ரைஸு அப்புறம் ஸ்ப்ரெட்டு இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸாக ஆரா கோல்டு பற்றி நான் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் ஜிஎஸ்டி பற்றி ஒரு சில மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டேன். மெயினாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஜிஎஸ்டி இவங்க டபுள் டைம் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எதனால் அப்படி நான் சொல்ல வேண்டியதாகிடுச்சு அப்படின்னா நான் 10 ரூபாய்க்கான கோல்டை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வித்ரா பண்ண போகும்போது 1 கிராம்க்கான கோல்டை நான் வித்ரா பண்ண ட்ரை பண்ணேன். அப்படி ட்ரை பண்ணும்போது மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை என்னோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறதுனால அவங்க வந்து ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணாங்க. நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கும் இவங்க ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை ரெடீம் பண்ணுறோம்
இல்லை கேஷாக வித்ரா பண்ணுறோம் அப்படின்னா அப்போவும் ஜிஎஸ்டி 3% சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அதனால டபுள் டைம் இவங்க ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நான் வீடியோலேயே சொல்லிட்டேன். அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணதுலேருந்தே ஆரா கோல்டோட டீம்லேருந்து என்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. நான் அவங்களோட மெயிலாக இருக்கட்டும், மெசேஜஸாக இருக்கட்டும், எதையுமே நான் பார்க்காம விட்டுட்டேன். அவங்களும் ஒரு பெரிய கமெண்ட் ஒன்று டைப் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்டும் யூடியூபோட சைட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஹெல்ப் ஃபார் ரிவ்யூவில் போயிருச்சு. அதனாலே அந்த கமெண்ட்டையும் என்னால் பார்க்க முடியல. அதுக்கப்புறமா அவங்க ரெகுலராக கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸை நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு கமெண்ட்டை மட்டும் தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதை பார்க்கும்போது நம்ம எந்த கமெண்ட்டையும் டெலீட் பண்ணலையே, என்னாச்சுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பெரிய கமெண்ட்டையும் என்னால் பார்க்க முடிஞ்சுது. நான் உடனே திரும்ப போயிட்டு அந்த மெயிலு, மெசேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கும்போது அவங்க அவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. என் சைட்லேருந்து தான் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் இருந்திருக்கு. ஏன்னா நான் அந்த மெயில் ஐடியாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், நான் எதையுமே பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. அதை யூஸ் பண்ணியிருக்கணும். யூஸ் பண்ணாமல் இருந்ததும் என்னோட தப்பு தான். அதுக்கப்புறமா நான் வந்து அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசும்போது தான் அவங்க வந்து அந்த ஜிஎஸ்டி விஷயத்தில் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு அப்படிங்கிறத அவங்க எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் கேட்டிருக்கக்கூடிய கொஷினுக்கும் அவங்க ஆன்சர் பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லா கான்வர்சேஷனும் போச்சு. அதுக்கப்புறமா நான் ரியலைஸ் பண்ணது என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி வந்து ஒரு தடவை தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை ரெடீம் பண்ணும்போது ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் டைரெக்டாக கோல்டை ரெடீம் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது. நான் டபுள் டைம் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட அந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாமே போயிருக்கலாம். நிறைய பேர் கீழே கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. எனக்கு எப்படி என் சேனலோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு அந்த பிராண்டு. அப்படிங்கும்போது அந்த பிராண்டுக்கு ஒரு சின்ன மிஸ்இன்ஃபர்மேஷனால பெரிய லாஸே நடந்திருக்கு. அதுக்காக நான் வந்து ஆரா கோல்டோட டீமுக்கு வந்து சாரி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆடியன்ஸ்க்கும் நான் வந்து சாரி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஏன்னா ஒரு ஆப்பை வந்து டெஸ்ட் பண்ணும்போது நானும் நிறைய விஷயங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி எல்லாமே இது பண்ணி தான் வரேன். அப்படி இருந்துமே இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததுக்கு வந்து முழு பொறுப்பை வந்து நானே ஏற்றுக்கிறேன். சாரி ஆடியன்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் இன்னுமே நான் வந்து நல்லாவே செக் பண்ணிவிட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் பண்ண தப்புக்கு நான் தான் முழு பொறுப்பையும் எடுத்துக்கணும். அதனால தான் அந்த வீடியோ உடனே நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போஸ்ட்டாகவும் போட்டிருந்தேன். எதனால் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்கேன், இந்த வீடியோவில் என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே நான் சொல்கிற ஒரே விஷயம் தான், நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவும் இல்லை யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் எதையுமே ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கூட மற்ற ஆப்லேயோ இல்லை நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயோ ப்ரைஸாக இருக்கட்டும், ஸ்ப்ரெட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள்.